நாளைக்கு பழனி கோவிலுக்கு போகணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் வீட்டில் ஃபுல்லாக இன்றைக்கி க்ளீனிங் ஒர்க் தான் பார்த்துட்டு இருந்தேன். பெட்ஷீட்லாம் வாஷிங்க்கு போட்டுட்டு வீடை தொடச்சி போட்டு விட்டுட்டு இருந்தேன். மார்னிங் டைமில் இந்த க்ளீனிங் ஒர்க் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். நாளைக்கு கோவிலுக்கு போகிறோன்றது ஒரு பக்கம், இன்றைக்கி ஃப்ரைடேயும் கூட, அதனால் எல்லா வேலையுமே காலையிலேயும் முடிச்சாச்சு. மதியம் லஞ்சுக்கு சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு பொரியல் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இன்றைக்கி மதியத்துலேருந்தே மழை விட்டு விட்டு பேஞ்சிட்டே இருந்தது. இந்த மழைக்கு சூடாக ஏதாவது செய்யலாமேன்னு சொல்லிட்டு பார்த்தேன். கோதுமை ரொட்டி பண்ணலான்னு சொல்லி அதான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த கோதுமை ரொட்டி ரெசிபி ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எப்போவுமே வெல்லம் போட்டு செய்வேன். இன்றைக்கி வெல்லம் இல்லை வீட்டில், அதனால சக்கரை போட்டு தான் ரெடி பண்ணியிருந்தேன். நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கூடவே உப்பு, ஒரு 1/2 கப் அளவுக்கு சக்கரை, கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயத்தை வதக்கி ஆட் பண்ணி மாவு நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சு வச்சுக்கலாம். வெங்காயத்தை வதக்காமலும் ஆட் பண்ணலாம். நான் நக்ஷுக்குட்டி வெங்காயத்தை தனியாக எடுத்து வச்சிருவா அப்படின்றனால நான் வதக்கி ஆட் பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, வெங்காயத்தை இந்த மாதிரி வதக்கி பண்ணும்போது நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மலைக்கு சூடாக வச்சு சாப்பிட்டுட்டு கூடவே டீயும் போட்டு குடித்தோன்னா சூப்பராக இருக்கும்.